அஸ்ஸலாமு அலைக்கும் குட்டீஸ். இது உங்கள் குட்டி பாப்பா கதை. இன்று நாம எப்போதும் பாசத்துடன் நடந்த நபி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடம் எப்படி அன்பாக இருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு அழகான கதை கேட்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் சிறுவர்களிடம் ஒரு தோழனாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பேரர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலி இருவரையும் மடியில் வைத்துக்கொண்டு விளையாடுவார். அவர்கள் முதுகில் ஏறினாலும் அவர் சிரித்த முகத்துடன் பொறுமையுடன் இருந்தார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தபோது ஹுசைன் ரலி அவர் முதுகில் ஏறினார். தொழுகையின் சஜ்தா நீண்ட நேரமாகிவிட்டது. முஅமின்கள் குழம்பி போனார்கள். அவர்கள் தொழுகை முடித்த பின் நபியிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சஜ்தா ஏன் இவ்வளவு நீண்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார், என் பேரன் என் முதுகில் இருந்தான். அவன் விருப்பப்பட்ட நேரம் வரை அவனை கீழே இறக்காமல் இருந்தேன். அவர் மேலும் சொன்னது என்ன தெரியுமா குட்டீஸ்? நீங்கள் சிறுவர்களிடம் இரக்கம் காட்டவில்லையெனில் அல்லாஹ் உங்களிடம் இரக்கம் காட்ட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குழந்தையை சந்திப்பதற்காக சென்றாலும் அவனுக்காக சிறிய பழங்கள் இனிப்புகள் கொண்டு செல்வார். அவர் குழந்தைகளுடன் கைகள் சேர்த்து சாப்பிடுவார். இரக்கம், பாசம், பொறுமை, அதுதான் நம் நபியின் வழி. இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சிறுவர்களாக இருக்கும்போதே நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி இரக்கத்துடன் மற்றவர்களை நேசிக்கவும் பொறுமையாக நடக்கவும் கற்றுக்கொள்ளணும். நண்பர்களே, நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல சிறுவர்களிடம் மட்டுமல்ல அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மையும் மிகவும் விரும்புவார். இது உங்கள் குட்டி பாப்பா. அடுத்த இனிய கதையில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.